தேசிய பொங்கல் விழா நாளைய தினம் கிளிநொச்சியில் நடைபெறவுள்ளது. இதில் பங்கேற்ற நமது நாட்டு கலைஞர்கள் சிலர் இன்று கிளிநொச்சியை சென்றடைந்தனர். இவர்கள் நமது சகோதர மொழி கலைஞர்கள். இன்று அதிகாலையில் இவர்கள் அனைவரும் கோட்டை ரயில் நிலையத்திற்கு வருகை தந்தனர். கொழும்பில் இருந்து சுமார் 260 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கிளிநொச்சியை நோக்கி இவர்கள் புறப்பட தயாராகின்றனர். கிளிநொச்சியில் கொண்டாடப்பட உள்ள தேசிய பொங்கல் விழாவில் பங்கேற்பதற்காகவே இவர்கள் கிளிநொச்சி நோக்கி பயணமாகின்றனர். கலைகளை இனங்கள் கட்டுப்படுத்துவதில்லை, கலைஞர்களும் அவ்வாறே. வடக்கையும் தெற்கையும் இணைக்கும் யாழ்தேவியில் இவர்கள் தமது பயணத்தை ஆரம்பித்தனர். 26 கலைஞர்களுடன் இன்று அதிகாலை 5:45க்கு யாழ்தேவி கிளிநொச்சி நோக்கி புறப்பட்டது. கலாசார மற்றும் கலைகள் அமைச்சினால் இந்த உறவு பயணம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கிளிநொச்சி மலையாளபுரம் இந்து ஆலயத்தில் தமிழ் மக்களுடன் கொழும்பு வாழ் எமது கலைஞர்கள் நாட்டை பலப்படுத்தும் இனத்திற்கு புதிய தகவலை வழங்குவதற்காக முதலாவது தடவையாக ரயில் பயணத்தை ஆரம்பித்துள்ளனர். 30 வருடங்களுக்கு முன்னர் கோட்டை ரயில் நிலையத்திற்கு முன்பாக நின்று இது தொடர்பாக கதைக்க முடியாத நிலை காணப்பட்டது. ஆனால் இன்று கிளிநொச்சி, மாங்குளம் மற்றும் முல்லைத்தீவு ஆகிய பகுதிகளுக்கு பயணிக்கக்கூடிய நிலை உருவாகியுள்ளது. மகபர் ரயில் நிலையத்தை கடந்து மதியம் 1:40 மணியளவில் யாழ்தேவி கிளிநொச்சியை சென்றடைந்தது. இவ்வாறு வரவேற்கப்பட்ட கலைஞர்கள் நாளை கிளிநொச்சி மலையாளபுரத்தில் உள்ள துர்க்கை அம்மன் ஆலயத்தில் நடைபெற உள்ள தேசிய பொங்கல் விழாவில் பங்கேற்க உள்ளனர். இங்கு 1008 பானைகளில் பொங்கல் பொங்குவதற்கான ஆயத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இன உறவுகளை இணைக்கும் உணர்வின் மகத்துவத்தை எடுத்துச் சொல்லும் இவ்வாறான பயணங்கள் தமிழர் திருநாளாம் தை திருநாளை தித்திக்க வைக்கும் என்பதில் ஐயமில்லை. அரசாங்கம் வடமாகாண சபைக்கு ஒத்துழைப்பை கொடுக்காமல் இந்த மாகாண சபையை இன்னும் நகர விடாது செய்து கொண்டு போகக்கூடிய ஒரு அவல போக்கு ஏற்பட்டுள்ளதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவிக்கின்றார். யாழ்ப்பாணத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இந்த கருத்தை வெளியிட்டார். மாகாண முதலமைச்சருக்கு உரித்தான மாகாண சீஃப் செக்ரட்டரி, முதன்மை செயலாளர் அல்லது தலைமைச் செயலாளரை நியமிப்பது என்பது மாகாண முதலமைச்சருடைய ஒப்புதலுடன் ஜனாதிபதி செய்ய வேண்டிய ஒரு கடமை. இங்கே முதலமைச்சர் தெரிவாகி வந்த பொழுது ஒரு முதன்மை செயலாளர் அல்லது தலைமைச் செயலாளர் இருந்தார். அவர் ஆளுநரால் நியமிக்கப்பட்டவராக இருந்தார். முதலமைச்சர் அவரை மாற்றி இன்னொருவரை கொண்டு வருவதற்கு விரும்பினார். அது அவருக்கு உரித்தான உரிமை. தலைமைச் செயலாளரை நியமிக்க வேண்டிய தேவை அவருக்கு இருந்தது. அதனை பல கடிதங்கள் மூலமாக அவர் ஜனாதிபதிக்கு தெரிவித்தார். 3 மாசமாக அது முடியாத பட்சத்தில் கடந்த மாதம் அவர் ஜனாதிபதியை நேரடியாக சந்தித்து இந்த மாற்றங்களை வலியுறுத்தி இருந்தார். இன்று வரை வட மாகாணத்திற்கான தலைமைச் செயலாளரை நியமிப்பதற்கான அந்த உத்தரவாத கடிதம் இன்னும் வழங்கப்படவில்லை என்ற ஒரு நிலைமை இன்று இருக்கின்றது. இலங்கை அரசாங்கம் வெளிநாடுகளுக்கு ஒரு விடயத்தை சொல்கின்றது. நாங்கள் ஜனநாயகவாதிகள், நாங்கள் வடக்கு மாகாண தேர்தலை நடாத்தியிருக்கின்றோம் என்று கூறக்கூடிய அரசாங்கம் அவ்வாறு 3/2 பெரும்பான்மையுடன் வந்திருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் தன்னுடைய நிர்வாகத்தை நடாத்துவதற்கான எந்த விதமான ஒத்துழைப்பையும் கொடுக்காமல், ஏனென்றால் அதிகாரம் அவர்களிடம் இன்னும் இருக்கிற காரணத்தால் அதற்கான ஒத்துழைப்பை கொடுக்காமல் இந்த மாகாண சபையை இன்னும் நகர விடாமல் செய்து கொண்டு போகக்கூடிய ஒரு அவல போக்கை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. நீர் கிடைத்தும் அந்த நீர் உரிய வகையில் பாவனைக்கு உதவாமை வருந்தத்தக்க ஒரு விடயமாகும். இவ்வாறு பிரச்சனைகளுக்கு மத்தியில் தமது வாழ்வாதாரத்தை கொண்டு செல்லும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் முன்னேஸ்வரம் கிராம மக்கள். வளங்கள் பொருந்திய போதிலும் அபிவிருத்தியின் வாசனையை பெரிதும் உணராத மக்கள் வாழும் கிராமமே சிலாபம் பிரதேச சபைக்குட்பட்ட முன்னேஸ்வரம் கிராமம். வேளாண்மை மற்றும் கால்நடை வளர்ப்பை பிரதான ஜீவனோபாயமாக நம்பியிருக்கும் இந்த மக்களுக்கு நீரின் தேவைப்பாடு அதிகமாகவே காணப்படுகின்றது. அதை ஓரளவேனும் நிவர்த்தி செய்யக்கூடிய வகையில் அமைந்துள்ள குளமே முன்னேஸ்வரம் பூக்குளம். இருப்பினும் தகுந்த பராமரிப்பின்றி காணப்படுவதால் இந்த குளத்தினால் பெறக்கூடிய பயன்களை இழப்பதுடன் பல இன்னல்களுக்கும் இந்த கிராம மக்கள் முகம் கொடுத்து வருகின்றனர்.
புனரமைக்கப்படாமல் உள்ள இந்த குளத்தில் நீர்வாழை எனப்படும் தாவரம் அதிகளவில் வளர்ந்து காணப்படுகின்றது. அத்துடன் தகுந்த பராமரிப்பின்மையால் துர்நாற்றம் வீசுவதாக மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். அணைக்கட்டுகள் இன்மையால் மழைக்காலங்களில் வெள்ள நீர் கிராமத்திற்குள் உட்புகுவதால் தாம் நுழம்பு தொல்லையை எதிர்நோக்க வேண்டியுள்ளதுடன் டெங்கு பாதிப்பிற்கும் தமது குழந்தைகள் உள்ளாவதாக அவர்கள் மேலும் குறிப்பிடுகின்றனர். ஆகவே குளத்தின் 4 பக்கங்களுக்கும் அணைக்கட்டை அமைத்து தருமாறு மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். இனி குளத்திலையும் அது மாதிரி தான் தண்ணி வெள்ளம் போடணும், தண்ணி நிறையும். இனி எங்களுக்கு அந்த குளத்தை கொஞ்சம் புனரமைச்சு இதாக்கித்தாங்க, தண்ணி வராம மாதிரி ரோட்டை கொஞ்சம் சரக்கட்டித்தாங்க. அத்துடன் இந்த குளத்திலிருந்து வரும் வெள்ள நீருடன் சேர்ந்து விஷ ஜந்துக்களும் குடியிருப்புகளுக்குள் உள்நுழைவதால் மக்கள் பெரும் அச்சத்துடனேயே வாழ வேண்டியுள்ளதாக தெரிவிக்கின்றனர். குளத்து பக்கத்துல தான் நாங்கெல்லாம் குடியிருக்கோம். இங்க தண்ணி வாய்ப்பெல்லாம் கஷ்டம். இதுகளை எங்களுக்கு இந்த ரோட கொஞ்சம் திருப்பி செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி நாங்க கேட்டுக்கொள்றோம். இந்த குளத்தை நவீன முறையில் புனரமைப்பதனூடாக இந்த பிரதேசத்தில் உள்ள மக்களுக்கும் கால்நடைகளுக்கும் பெரும் பயனாக அமையும் என இப்பிரதேச மக்கள் குறிப்பிடுகின்றனர். எனவே இந்த பூக்குளத்தை புனரமைப்பதற்கு உரிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களின் ஏகோபித்த கோரிக்கையாக உள்ளது. உங்கள் வாழ்க்கை எங்கள் செய்தி. சூப்பர் ஃபைட்டர் இலங்கையில் நடைபெறும் முதலாவது விளையாட்டு ரியாலிட்டி நிகழ்ச்சி இதுவாகும். இதன் தெரிவு போட்டி கம்பஹா பண்டாநாயக்க கல்லூரியில் இன்று ஆரம்பமானது. இது தொடர்பான மேலதிக தகவல்களை எமது நியூஸ் ஃபர்ஸ்ட் நைட்டில் எதிர்பாருங்கள். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. தாய் திருநாளை கொண்டாட இருக்கும் அனைவருக்கும் நியூஸ் ஃபர்ஸ்டின் முன்கூட்டிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.